சுலபமாகவும் சுவையாகவும் பூந்தி லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கடலை மாவு, ஒரு பிஞ்ச் உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கரண்டியாலே மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயோடு சேர்த்து நல்லா பக்கோடா மாதிரி இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டதெல்லாம் ஒரு வாரமாக இருக்கட்டும். இன்னொரு கடாயில் 3/4 கப்பு சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி, 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். அதோட கூட கொஞ்சம் போல் கலர் பவுடர் சேர்த்து நல்லா கொதித்து கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சுட்டு வச்ச பக்கோடா எல்லாமே ஆறிடுச்சு. இதோட ஒரு சின்ன துண்டு பச்சை கருப்பூரம் சேர்த்து லைட்டாக கொரகொரப்பாக பூந்தி மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். கம்பி பதம் வந்துருச்சு பாகு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு பூந்தி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் போல் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், லட்டு தயாராகிடுச்சு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.